பொன்னான பட்சி. ஒரு பொற்கோழியும் ஒரு ஏழை சிறுவனும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் சிறிய சின்ன வீடு ஒன்று இருந்தது. அதில் வசித்தவர்கள் ஒரு ஏழை சிறுவனும் அவன் தாயும். அந்த சிறுவன் பெயர் ராஜு, அவனது தாய் பெயர் மீனாள். அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தாலும் தங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தை ஒரு கொடிய மன்னன் ஆண்டான். அவனது பெயர் மன்னர் வீரபாண்டி. அவன் மிகவும் கொடிய மற்றும் சக்கரவாதி. அவனது ஆட்சி மக்கள் மீது அடிக்கடி கொடுமை காப்பதிலேயே இருந்தது. ஒரு நாள் ராஜு நதிக்கரையில் குளிக்க சென்றான். அங்கே ஒரு பொற்கோழி மின்னியது அவன் கண்களில் தெரிந்தது. அதை பார்த்து ராஜு மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவனது அருகில் அந்த பொற்கோழி வந்து, "நீ என்னிடம் கைப்பிடி, நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன்" என்றது. அது கேட்டதும் ராஜு அந்த பொற்கோழியை பிடித்து வீட்டிற்கு கொண்டு வந்தான். அவனது தாய் மீனாள் அந்த பொற்கோழியை பார்த்து மெய் மறந்தாள். அவள் அந்த பொற்கோழியை பிடித்து பார்த்து, "இது எங்கள் வாழ்வை மாற்றும்" என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அடுத்த நாள் ராஜு அந்த பொற்கோழியை விளையாட்டாக காட்ட பொற்கோழி முத்துகள் போன்று பொன் முத்துக்கள் தானமாக விழத் தொடங்கியது. அதை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியத்தில் மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் மன்னர் வீரபாண்டிக்கும் இந்த செய்தி சென்றது. மன்னர் வீரபாண்டி அதை பற்றி கேட்டதும் தனது துரோகர்களுக்கு ஆணையிட்டான். "அந்த பொற்கோழியை பிடித்து எனக்கு கொண்டு வாருங்கள்" என்றான். அவர்களின் துன்பத்திற்கு முடிவில்லாமல் அவர்கள் அந்த ஏழை ராஜுவின் வீட்டிற்குச் சென்று அவர்களை மிரட்டிப் பிடித்தனர். மன்னர் வீரபாண்டி ராஜுவையும் மீனாளையும் தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவர்களை அடிமையாக வைத்துக் கொண்டான். அந்த பொற்கோழியை பிடித்து தனது பொக்கிஷமாகச் சேர்த்தான். அதை பார்த்து ராஜு மிகவும் கவலையடைந்தான். அவனது தாயும் துன்பத்தில் தன்னோடு இருந்தாள். அரண்மனையில் மன்னர் வீரபாண்டி அந்த பொற்கோழியின் பொன் முத்துக்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். அவனை முத்துக்களைப் பெற மகிழ்ச்சியில் முழங்கினான். ஆனால் அந்த பொற்கோழி மன்னனின் கொடுமைகளை பார்த்து தன் பொன் முத்துக்களை கொடுக்கவில்லை. மன்னர் வீரபாண்டி தன் துரோகர்களுக்கு ஆணைவிட்டான். "இந்த பொற்கோழியை எப்படி பயப்படுத்தி அதன் முத்துகளை பெற முடியும்?" என்று கேட்டான். துரோகர்கள் பல வழிகளை முயற்சித்தனர். ஆனால் எதுவும் காரியமாகவில்லை. ஒரு நாள் ராஜு தனது தாயுடன் இருக்கும்போது பொற்கோழி அவனிடம் வந்தது. அது மெல்லிய குரலில், "நீ என்னை விடுவித்தால் நான் உன் வாழ்வை மீண்டும் மாற்றுவேன்" என்றது. அதை கேட்டதும் ராஜு தைரியமாக தன் தாயுடன் மன்னர் வீரபாண்டி முன்னால் நின்று, "இந்த பொற்கோழியை விடுவியுங்கள்" என்றான். மன்னர் வீரபாண்டி ராஜுவின் தைரியத்தை பார்த்து ஒரு சிரிப்புடன், "நீ அதற்கு என்ன செய்ய முடியும்?" என்று கேள்வி கேட்டான். ராஜு தன்னுடைய உள்ளத்தில் உள்ள தைரியத்துடன், "நான் உன்னிடம் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறேன். நீயும் உன் அரண்மனையும் பாதுகாப்பாக இருக்கும்" என்று கூறினான். மன்னர் வீரபாண்டி அவனது தைரியத்தை பார்த்து, "அப்படியானால் நீ என்ன செய்ய முடியும் என்பதை என்னிடம் காட்டு" என்றான். அதை கேட்டதும் ராஜு அந்த பொற்கோழியை விடுதலை செய்தான். பொற்கோழி மின்னியது. அதை தொடவுடன் மன்னர் வீரபாண்டி ஒரு மாயத் தோற்றத்தில் மயங்கிப் போனான். பொற்கோழி அவனது பொன்முத்துக்களை மலை போல் வீழ்த்தி அரண்மனையை பொக்கிஷங்களால் நிரப்பியது. மன்னர் வீரபாண்டி அதனை பார்த்து மெய்சிலிர்த்தான். அவனது ஆவியும் மாறி தன் கொடுமைகளை ஒழிக்க புதிய நற்பணி செய்யத் தொடங்கினான். ராஜு மற்றும் அவனது தாய் மீனாள் கிராமத்திற்கு திரும்பி அவனது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தனர். அந்த பொற்கோழி எப்போதும் அவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது. இது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் எப்போதும் வெற்றி பெறும் என்பதை சொல்லும் ஒரு கதை. மன்னர் வீரபாண்டி தனது பழைய கொடுமைகளை மாற்றி நல்ல ஆட்சியைச் செய்தான். ராஜு தனது தைரியத்தால் அவனது தாயையும் கிராமத்தையும் பாதுகாத்தான். இந்த கதை அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் வகையில் முடிவடைகிறது. அனைவருக்கும் நல்லவற்றைச் செய்யும் ஒரு உதாரணமாகும். இந்த மாயமான கதையில் பொற்கோழியும் ஏழை சிறுவனும் மன்னனின் கொடுமைகளை மாற்றி உலகிற்கு நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்தனர்.